நல்லவனை தேடிய பயணம். நல்லவனை தேடாதே, நல்லவனாய் வாழ். முன்னொரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு விசித்திரமான இலட்சியத்தோடு வாழ்ந்து வந்தான். இந்த உலகிலேயே மிகவும் நல்லவன் யார் என்று கண்டுபிடித்து அவரோடு நட்பு கொள்ள வேண்டும் என்பதே அவனது நோக்கம். இதற்காக அவன் ஊர் ஊராக வீதி வீதியாக தேடி அலைந்தான். அவன் சந்தித்த ஒவ்வொருவரிடமும் ஏதோ ஒரு குறையை கண்டான். இவன் கோபப்படுகிறான், அவன் பொய் சொல்கிறான், இவன் சுயநலமாக இருக்கிறான் என்று ஒவ்வொருவரையும் விமர்சித்து தள்ளினான். இவர்கள் யாரும் எனக்கு ஏற்ற நல்லவர்கள் இல்லை என்று கூறிக்கொண்டே தன் பயணத்தை தொடர்ந்தான். ஒரு எதிர்பாராத சந்திப்பு. ஒரு நாள் அவன் ஒரு குறுகலான பாதையில் நடந்து சென்றபோது அவனுக்கு எதிரே மற்றொரு மனிதன் மிகுந்த வேகத்துடனும் கவலையுடனும் நடந்து வந்தான். அவன் இவனை கடந்தபோது ஏதோ ஒன்றை முணுமுணுத்துவிட்டு வேகமாக சென்றான். தேடிக்கொண்டிருந்தவனுக்கு கோபம் வந்தது. யார் இவன்? என்னை சரியாக கூட பார்க்காமல் ஏதோ குறை சொல்வது போல் முணுமுணுத்து செல்கிறானே என்று நினைத்து ஓடிச் சென்று அவனை மறித்தான். நண்பனே, நில். என்னை நோக்கி ஏதோ முணுமுணுத்து விட்டு செல்கிறாயே, உன் உள்ளத்தில் என்ன இருக்கிறது? ஏன் என்னை அலட்சியம் செய்தாய் என்று கேட்டான். கிடைத்த தெளிவு. அதற்கு அந்த மனிதன் அமைதியாக பதிலளித்தான். நண்பனே, நான் இந்த உலகில் ஒரு உண்மையான நல்லவனை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். உன்னை பார்த்தபோது உன்னிடமும் சில குறைபாடுகள் தெரிந்தது. உனது செயல்களும் பார்வையும் ஒரு நல்ல மனிதனுக்குரியதாக தெரியவில்லை. அதனால்தான் இவனும் நல்லவன் இல்லையோ என்று எனக்குள் முணுமுணுத்து கொண்டு நகர்ந்தேன் என்றான். அந்த பதில் தேடி அலைந்தவனுக்கு இடியாக இறங்கியது. மற்றவர்களிடம் குறையை தேடிய அவன் தன் வாழ்க்கையில்தான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறோம் என்பதை மறந்தே போனான். நாம் மற்றவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் நம் வாழ்நாள் முழுவதும் வீணாக கழிந்துவிடுமே தவிர ஒரு மாற்றமும் ஏற்படாது என்பதை உணர்ந்தான். நீதி. இந்த உலகில் குறைவற்ற நல்லவர் என்று எவரும் இல்லை. நம்முடைய பார்வையை மனிதர்கள் மீது வைப்பதை விட்டுவிட்டு தேவனாகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவரை போல நாம் நல்லவர்களாக வாழத் தொடங்க வேண்டும். பொருத்தமான வேத வசனம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. லூக்கா 18:19. சிந்தனை. நாம் நல்லவர்களை தேடி அலைவதை விட இயேசுவின் வழியில் நடந்து மற்றவர்களுக்கு நல்லவர்களாக மாற முயற்சிப்போம். ஆமென்.